பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம சரவணன் கோயிலுக்கு போறாப்புல. ஏன்னா சரவணனோட அம்மா கோயிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க இல்லையா? அங்க போய் ஐயர மீட் பண்ணி பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு வரும்பொழுதே, ஆப்போசிட்ல வர்ற ஒரு பொண்ணு மேல தெரியாம மோதிர்றாப்புல நம்ம சரவணன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அது வேற யாரும் இல்ல, நம்ம சரவணனோட முன்னாள் காதலி அஞ்சலி தான். அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சரவணனுக்கு தெரிய வருது, அஞ்சலி இப்ப தன்னோட வீட்டுக்காரரோட இல்ல, பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அம்மா வீட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஏற்கனவே நம்ம சரவணனும் டைவர்ஸ்ல போய் நிக்குது இல்லையா? அப்கமிங்ல என்ன மாதிரியான ட்ராக்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்பவே லீடு குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி நம்ம சரவணனோட ஃபோன் நம்பர வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபோன் பண்ணி அப்கமிங்ல பேச போறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜியும் கதிரும் மறுபடியும் கிளாஸுக்கு போறாங்க. அப்ப வழியில பேசிக்கிட்டு ஜாலியா போறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி கிளாஸுக்கும் போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மீனாவும் செந்திலும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே அப்படியே ஆபீஸுக்கு போக, நம்ம கோமதி ஃபோன் பண்ணி மீனா கிட்ட ரொம்ப லோன்லியா இருக்கு, தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஞாயித்துக்கிழமை வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவுக்கு தங்கமயில் ஃபோன் பண்ணுது. உடனே செந்தில் இதை பார்த்துட்டு, அப்ப இன்னும் நீ தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு தேவையில்லாம மீனா கிட்ட கோச்சிக்கிட்டு போயிடுறாப்புல நம்ம செந்தில். இங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போயிடுறாங்க நம்ம கதிர். அந்த நேரத்துல பார்த்து நம்ம கதிர் தன்னோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேச, நீ எடுத்தது தாம்மா கரெக்டான முடிவு, நீ எனக்கு ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப நல்ல முடிவு தான் அப்படின்னு கதிர் கோமதி கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியா கோச்சிங் கிளாஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ போகும்பொழுது சும்மா இல்லாம இந்த கதிர் ராஜியை அழைச்சிக்கிட்டு போயிட்டு புடவை கடையில் புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.